அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம் தொடரில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th and 12th பாட்டனி, சுவாலஜி அண்ட் பயாலஜியில் கன்ஃபார்ம் மார்க் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மினிமம் 3ல இருந்து 10 மார்க்ஸ் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நிச்சயமாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ரிவிஷன் ஹாஃப் எலி எந்த எக்ஸாம்ஸ் வந்து பயாலஜியில் பாட்டனி சுவாலஜியில் எழுதியிருந்தாலும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதே போல தான் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் நிச்சயமா மினிமம் 3 மார்க்ஸ், சரிங்களா? மினிமம் 3 மார்க்ஸ் அப்படிங்கிறது பயாலஜியில், பயோ பாட்டனியில் 3 மார்க்ஸ், பயோ சுவாலஜியில் 3 மார்க்ஸ், சரிங்களா? இந்த மூணும் கால்குலேட் பண்ணாமலே 6 மார்க்ஸ் வந்துடும், சரிங்களா? அட் த சேம் டைம் பியூர் சயின்ஸ் வந்தீங்கன்னா மினிமம் 10 மார்க்ஸ் அளவுக்கு நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலாம். 3 மார்க்ஸில் வந்து ஒரு ட்ரா கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் ஒரு ட்ரா கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கேட்டாலே கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மினிமம் 10 மார்க்ஸு அந்த ட்ரா கொஸ்டின்ஸ் வச்சு, சரிங்களா? அந்த ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கட்டாயமாக இந்த ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. வரைஞ்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா மினிமம் 6 to 10, சரிங்களா? 6 மார்க் வரலனாலும் மினிமம் வந்து என்னது 3 மார்க்ஸ் அது வரும். பயோ பாட்னி, பயோ சுவாலஜி, பியூர் சயின்ஸுக்கு நிச்சயமாக நம்ம வந்து 10 மார்க்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்கலாம். போத் 11th and 12th. ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அதற்கான பிடிஎஃப் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கும். அது எல்லாமே பார்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்க. மினிமம் நீங்க இந்த ட்ராஸ் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் 11th பார்ப்போம், சரிங்களா? 11th பார்க்குறப்ப ஸ்டார்டிங்லேருந்து, சரிங்களா? ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரடுக்கு மூவடுக்கு உயிரி அந்த அமைப்பு கொடுத்துருப்பாங்க. டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், இது செகண்ட் லெசன்ஸ்ல பார்க்கலாம். மாதிரி முதுகுநானு அதுவும் செகண்ட் லெசன்ல இருக்கும். மாடல் அந்த கார்டேட்டோட மாடல் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய டைம் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எபித்திலியல் டிஷ்யூ, சரிங்களா? இந்த எபித்திலியல் டிஷ்யூ பத்தி தேர்ட் லெசன்ஸ்ல இருக்கும். அதுவும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தவளையோட அந்த ஸ்ட்ரக்சர், ஃப்ராகோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கலாம். ஆனால் ஃப்ராகை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால ஃப்ராகோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து லிவரோட டயக்ராம், கல்லீரோட டயக்ராம் 5வது லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த டயக்ராம் மாதிரி போட்டிருக்கோம். அதை வரைஞ்சி பார்த்துருங்க. இது 6வது லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து எல்எஸ் ஆஃப் கிட்னி, சிறுநீரகத்தோட அமைப்பு, இது 8வது லெசனில் நம்ம பார்க்கலாம். யூனிட் டெஸ்ட்டில் கேட்டிருக்கலாம், அது ரிவிஷன் இது எல்லாமே கேட்டிருக்கலாம். பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிபிக்கல் லாங் போன், நீண்டமைந்த அந்த எலும்போட அமைப்பு, இது 9th லெசன்ல பார்க்கலாம். நியூரான் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஸ்டார்டிங்லேயும் வரும், 10th லெசன்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது வரைகிற மாதிரி இருக்கோ அதை வரைஞ்சி பார்த்துருக்கேன், நியூரானோட ஸ்ட்ரக்சரு. அதுக்கடுத்து பிரெயின், ஐயோட ஸ்ட்ரக்சர் 10வது லெசனில். இது மூணுமே, இது மூணுல ஏதாவது மிங்கிள் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து அதுலேயே கோன் செல்லு, ராடு செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். குச்சி மற்றும் கூம்பு செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ட்ராவை வந்து என்னது வரைஞ்சு பார்த்துருங்க. அதுக்கடுத்து தைமஸ் கிளாண்டோட ஸ்ட்ரக்சரு. லாஸ்ட் லெசன்ஸ் படிக்கிறப்ப லைஃப் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. நிறைய லைஃப் சைக்கிள் இருக்கும். அந்த லைஃப் சைக்கிள்லாம் என்ன பண்ணீங்க, வரைஞ்சு பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னியில், சரிங்களா? பாட்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய ட்ரா கொஸ்டின்ஸ் உண்டு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டீல்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. யூ ஸ்டீல், புரோட்டோ ஸ்டீலு, பிளக்டோ ஸ்டீல்லாம் புக் பேக்லேயே இருக்குது. ஸ்டீல் மட்டும் 2 மார்க்ஸ் கேட்கலாம், நல்லது ட்ரா கொஸ்டினாக கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். நல்ல ஸ்டீல் இதெல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து வேரோட அமைப்பு, அந்த ரூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. நம்ம 3வது லெசனில் பார்ப்போம். அதுக்கடுத்து வேர், தண்டு, இலை அதோட உள்ளமைப்பியல் டயக்ராம், அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வரைஞ்சு பார்த்துருங்க. இது கூடவே ரொம்ப முக்கியமானது வாஸ்குலார் பண்டில், சரிங்களா? இந்த வாஸ்குலார் பண்டில் என்ன பண்ணிடுங்க, வரைஞ்சு பார்த்துருங்க. ஓப்பன் வாஸ்குலார் பண்டில், அதுக்கடுத்து என்னது க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில், இந்த மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? இரு பக்க ஒருங்கமைந்த பைகுலேட்டரல் வாஸ்குலார் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு ட்ரா கொடுத்து கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதுக்கடுத்து ட்ராக்குனே ஒரு லெசன் இருக்கு, அதுதான் 6வது லெசன். அதுலேருந்து ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த தாவர செல் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாம் வரைஞ்சி பார்த்துங்க. மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், அதுக்கடுத்து ரைபோசோமு, இதோட டயக்ராம் எல்லாமே என்ன பண்ணிருங்க, வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து இலைத்துளையோட அமைப்பு அது அடுத்தடுத்த லெசன்ஸ்ல வந்து என்னது இருக்கும். 11வது லெசன்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நமக்கு இந்த 6 லெசன்ஸ்லேயே எல்லா டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்துடும். 6க்கு மேலே பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. இதுதான்
அதனால 6 லெசன்ல பாட்னியில் டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. இது ஃபுல்லாக 11th பாட்னியாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர் ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே வரைஞ்சி பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்ம சொன்ன அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து +2க்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாட்னியில் பார்ப்போம். பாட்னியில் வந்து ஒரு 3 லெசனுக்கு மட்டும் தான் ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கும். 5க்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் ஆஃப் ஆன்சர் ஃபர்ஸ்ட் லெசனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது மினிமம் 11 மார்க்ஸ் வந்து என்னது ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் லெசனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் 2 1 and 2 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால 1வது லெசனும் 2வது லெசனும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஓவியூல் அந்த சூலகத்தோட அமைப்பு, எம்ப்ரியோசா கருப்பையோட அமைப்பு, போலன் கிரெயின்ஸ்லாம் என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லேயே லாஸ்ட்டாக எம்புரியோட அமைப்பு சரிங்களா, அதாவது அந்த முதிர்ந்த அந்த எம்புரியோ இருக்குது பார்த்தீங்களா, வளர்கரு நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் வரைஞ்சி பார்த்துருங்க. இதே வடிய கரு, ஏன்னா அதெல்லாம் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டதில்லை. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாமே டயக்ராமாக என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அந்த விதையோட அமைப்பு சரிங்களா, ஒரு விதை நெல்லோட இது கொடுத்துருப்பாங்க. இரு விதைக்கு நமக்கு அந்த இது கொண்டக்கடலை அந்த அந்த சீடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பிளாஸ்மிட் லெசன், இந்த தேர்ட் லெசன் வந்து அப்படின்னா பிபிஆர் 322 கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்மிட், டிஐ பிளாஸ்மிடு, மாதிரி பிளாஸ்மிட் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால பிளாஸ்மிட்டை வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5வது லெசன் வந்து அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் லெசன் இருக்கும். டிஷ்யூ கல்ச்சரில் பொறுத்த வரைக்கும் அந்த புரோட்டோபிளாஸ்ட் இணைவு முறை ஒரு சைக்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அந்த ஸ்டெப்ஸு அதை வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க 5வது லெசனில். அதுக்கடுத்து நீரியம் லீஃப், இது வந்து 6வது லெசன்ல வரும். நீரியம் லீஃப், நெப்பந்தசு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து நமக்கு குலச்சூழல் மண்டலம் ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும் சின்னதாக, அதை வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து மண்ணோட அடுக்கமைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஒரு சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் 6வது லெசன்ல. அதை என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. வெப்ப அடுக்கமைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரா இருக்கும். அதை வந்து என்னது வரைஞ்சி பார்த்துருங்க. பாட்னியில் மோஸ்ட்லி இதுதான் தான் ட்ரா. இதை தாண்டி ட்ரா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இல்லை. லாஸ்ட் லெசன் வந்தோம் அப்படின்னா அது செயல்முறை தான், அது 5 மார்க்ஸில் வந்துடும். அதனால அது பிரச்சனை. அந்த பூச்சிக்கொல்லி தயாரிப்பு இது எல்லாமே இன்பிட்வீன்ல ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து என்னது அவ்வளோதான் இருக்கு. மோஸ்ட்லி இது தான் இது வரைக்கும் ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் சுவாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருப்பி கேட்கக்கூடிய இது எது அப்படின்னா இந்த ஸ்பெர்ம், ஓவியல் இதோட கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க. விந்து செல் அமைப்பு, அண்ட செல்லோட அமைப்பு இதுதான் திருப்பி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்து நினைநீர் முடிச்சு லிம்ப் நோடு அந்த இது இருக்கும், அந்த டயக்ராம் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. ஹச்ஏவோட ஸ்ட்ரக்சரு, தைமஸ் கிளாண்டோட ஸ்ட்ரக்சரு, அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனோகுளோபின். மோஸ்ட்லி இதுதான் சுவாலஜியில் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ட்ரா கொஸ்டின். மோஸ்ட்லி இந்த ஸ்பெர்ம், ஓவியம் இதை வச்சு தான் 5 மார்க்ஸும் கேட்குறாங்க. அதே மாதிரி சொல்ல வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓவியல் சூலகத்தோட அமைப்பை படம் வரைந்து பாவம் குறி அல்லது விவரி கேட்கலாம். மகரந்த பையோட அமைப்பை படம் வரைந்து பாவம் குறி அல்லது விவரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் சரிங்களா, இந்த டயக்ராம் எல்லாமே வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான் இது எல்லாமே. அதனால வரைஞ்சி பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம ட்ரா வச்சு மெமரி பண்ணாமல் ரிட்டனாக எழுதாமல் ட்ரா வச்சு கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ட்ராவுக்கு மினிமம் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 3 மார்க்லேருந்து 5 மார்க்கு 10 மார்க்ஸ் சரிங்களா. பியூர் சயின்ஸ் அந்த 10 மார்க்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மினிமம் 6 மார்க்ஸ். ஏன்னா பாட்னியில் ஒரு டயக்ராம், சுவாலஜியில் ஒரு டயக்ராம் கேட்டாங்கன்னா 6 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதனால நிச்சயமா இந்த டயக்ராம் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டோம், அது எல்லாமே பாருங்க. இதில் ஏதாவது டயக்ராம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். உங்கள் ஸ்டாஃபு ஏதாவது சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுவோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து என்ன பண்ணுவோம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவை அப்படிங்கிறதையும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.